பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள், விரைவில் மாற்றம். 2011 වසරේදී පාසල්ට ඇතුළත් 3,58,2011 වසරේ 2021 වසරේ තමයි එම දරුවෝ அண்மையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் மற்றும் சில பல பிரச்சனைகள் காரணமாக கல்வித்துறை பல பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன. கல்வித்துறையில் மாற்றம் என்பது நிச்சயமாக நிகழ வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறித்த உரையின் சாராம்சம் என்ன என்பது தொடர்பில் விரிவாக ஆராய்வோம். அதுக்கு முதல்ல செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். எந்தவொரு மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலக கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பாராளுமன்றில் இன்று அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் தற்போதுள்ள கல்வி முறையின் ஊடாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து திருப்தி அடைய முடியாத நிலை காணப்படுகின்றது. எனவே தற்போது முழுமையான கல்வி மறுசீரமைப்பு அவசியமாக உள்ளது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்துரைக்கின்ற போதும் பலரும் பாடங்கள் குறித்து மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். எனினும் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது பல சந்தர்ப்பங்களில் உயர்கல்வி முறைமை தொடர்பில் மாத்திரமே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் தற்போது பாடசாலை கல்வியில் பாரிய பிரச்சினைகள் உள்ளன. இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான மனித வளம் உள்ளது. அதனை உரிய முறையில் பயன்படுத்தி சிறந்த கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். அதே நேரம் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கூறப்படுகின்ற நிலையில் மறுபுறம் மிகவும் குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளும் இயங்குகின்றன. இதன்படி 10 மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையை கொண்ட 115 பாடசாலைகள் நாட்டில் இயங்குவதாகவும் 20க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட 406 பாடசாலைகள் இயங்குவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மாணவர்கள் தங்களது சமூகத்திலிருந்து வெளியேறி முன்னோக்கி பயணிக்கும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.